கௌதம் எஸ். இவர் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க. கடக லக்னத்திற்கு வக்ர கிரகம் 11ல் இருக்கும்போது வேலை கிடைக்குமா அந்த திசை நடக்கும்போது? என்ன கிரகம்னு சொல்லலையே சார். ஃபார் எக்ஸாம்பிள் குரு அந்த இடத்துல இருந்தாருன்னா வேலை கிடைக்காது சார், வக்ரமாயி உட்காந்துருந்தாருன்னா. அதே சமயத்தில் வந்து சனி அந்த இடத்துல வக்ரமாயி உட்காந்துருந்தாருன்னா வேலை கிடைக்கும், நல்ல மனைவி அமைவாங்க. ஸோ எந்த கிரகம் 11ல் வக்ரமாக இருக்குங்கிறத பொறுத்து தானே கடக லக்னத்துக்கு. மனிதனின் ஆயுளை துல்லியமாக சொல்ல முடியுமா? முடியாது சார். அதாவது இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் இருக்கலாம்னு ஒரு அப்ராக்சிமேஷன், ஒரு எல்லை கொடுக்க முடியுமே தவிர இந்த டேட்டில் தான் இந்த டைமில் தான் இவருக்கு ஆயுள் பிரியும், அது வரைக்கும் இவர் ஆயுசோடு இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அது வந்து சொல்கிற மாதிரி தெரியல எனக்கு. இன்னொரு விஷயம் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சாகிற நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் நரகம் ஆயிரும் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் இந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டியதில்லை, எல்லாம் இறைவன் செயல். விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு கடமையை செய், பலனை எதிர்பாராது. ரைட்டா சார்? யார் கொடுத்துருக்கீங்க? கௌதம் எஸ். அடுத்த ஜாதகத்தில் 2க்கும் மேற்பட்ட திருமணங்கள் என்று தெரியுமா? தெரியுமே, அது கண்டுபிடிச்சிடலாமே. அதாவது ஒரு கல்யாணம் நடக்குமா, 2 கல்யாணம் நடக்குமா, அல்லது மல்டிபிள் மேரேஜ் நடக்குமா? 2-3 கல்யாணம்லாம் பண்ணுவாங்க சார் சிலர். அது மாதிரியான அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு தானே அப்புறம் கேரக்டரெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுறது. அடுத்தது மனிதனின் சுய ஒழுக்கம் ஜாதகத்தில் தெரியுமா? தெரியும்ல. ஒரு எடுத்துக்காட்டு, நான் ரொம்ப பழைய பாடல் முத சொன்னது. நாலவனும் ஆரவனும் ஐந்துலுற வைந்தோன் நரகதி அடைந்திருக்க ராகு உஜன் பார்க்க பாலனிவன் தனை பயந்த பாவி மகர் பாவி பரப்புருஷர் உடன்கூடி பஞ்சனையில் படுப்பான். நாலவன் ஐந்தவன் ஆரவன் அவநாதன் கிரியும் நாடி ஒன்று கூடி மலை நடுவருக்கு கண்டார். வேணாம், இது இப்படியே போனோம்னா அந்த கேரக்டர் வைஸ் பேசிட்டே போகிற மாதிரியான அந்த அமைப்பில் போயிடும். இப்போ அழகான மனைவி அமையுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டதுக்கு கூட நம்ம ராம் வெங்கி இதில் கல்ஃபில் இருக்கிறவர் கூப்பிட்டு, என்னத்துக்கு இப்படி போடுறீங்க, இப்படிலாம் போடாதீங்க, டைட்டில்லாம் அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அந்த கேரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டோட விட்டுருவோம். எப்படிங்கிற டெரிவேஷன் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஊசி கத்தி அல்லது வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வந்து ஒரு சின்ன குழந்தை கையில் நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா? அது மாதிரி இப்போ நம்ம இது வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லலை, பெருவாரியான ஜனங்களை போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற சிலர் தப்பாக ஹேண்டில் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் அந்த கேரக்டருங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம விட்டுட்டு தான் போய்க்கிருக்கோம் ஆரம்பத்துலேருந்தே. ஸோ சொல்ல முடியும் சார், சுய ஒழுக்கத்தை சொல்ல முடியும். அடுத்தது வந்து கோகுல் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தார். கிரேட் சார், வி ஆர் வெயிட்டிங் டு ஹியர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ. லைவை பற்றி போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு கொடுத்துருந்துருக்காரு. அஃப்கோர்ஸ் லைவில் வரேன் சார், லைவில் பேசுவோம். அதுவும் இந்த அது என்ன சொல்லுவாங்க, இது சம்மந்தமாகவே லைவில் பேச வேண்டியது இருக்குது நிறையா. அந்த பாத யாத்திரை சம்மந்தமாகவே பேசுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே ரிலீஸ் ஆகும். அடுத்தது வந்து ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, செல்ஃபோன் 9003812770 ஒரு நம்பரை மட்டும் போட்டிருந்தீங்க. எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, அதற்கு ஜோதிடத்தில் என்ன வழி? 10 பைசா சம்பாதிக்காமல் இருங்க, பிரச்சனையே இல்லை, கல்யாணமே நடக்காது, ஒன்றும் தொல்லை இல்லை. அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லியிருந்தார், டர்க்யூ ட்ரிஃப்ட் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நண்பர் கொடுத்துருந்தார். குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க சார், பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் பிள்ளை பக்கிற கேட்கல சார், கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தார். கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றார். அதுக்கு எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு? சம்பாதிக்காமல் இருந்தாருன்னா யாரும் கட்ட மாட்டாங்க இல்லையா, விட்டுறலாம் இல்லையா? சரி. அடுத்து இன்னொரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, அரவிந்த் ஒயிட். சூப்பர் ஐயா, உங்கள் ஜாதகத்தை உதாரணமாக போட்டு எதிர்காலத்தில் விளக்க முடியுமா? ஒரு ஆர்வத்தில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இல்லை ஒரு விஷயம் சார், என் ஜாதகத்தை உதாரணமாக போடுறதுக்கு அளவுக்கு ஒன்றும் பெரிய சாதனையெல்லாம் பண்ணலை. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஜாதகங்களை தான் நம்ம எடுத்துக்காட்டாக போட்டுட்ருக்கோம். நம்மளது ஒரு ஸ்பெஷலும் கிடையாது, சும்மா உட்காந்து வாயை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் ஸ்பெஷல் நம்ம இல்லை. அதனால் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா ஜாதகமே எழுதி வைக்கல, சும்மா ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டு பேப்பரில் அரை பக்கத்தில் ஒரு கடத்தை போட்டு வச்சுருந்தாங்க, அதை நானும் அப்படியே வச்சுட்டேன், சரி இருக்கட்டும் போ பாப்புன்ட்டு. ஸோ அவ்வளோதான் நம்ம ஆர்சி புக்கு. அடுத்தது வந்து பிரபாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, சப்போஸ் சுக்கரன் இன் 7th place ஹவு வில் பி? 7ஆம் இடத்துல சுக்கரன் இருந்தால் என்ன செய்யும்? 7ஆம் இடம்ங்கிறது சப்தம கேந்திரம் சார். சப்தம கேந்திரத்தில் சுக்கரன் உட்காந்தா யோகம் இல்லையா? சுங்கன் கேந்திரத்திலாதல் சுகத்திரி கோணத்தாதல் தங்கிட புதனும் பார்க்க சதுரோடு வெள்ளி பார்க்க மங்கைக்கேள் வருவதாம்சம் மந்தனை ஏறி நின்றால் சங்கையாய் பிறந்த பிள்ளை சகல சாஸ்திரவானும் ஆமனா, யோகம் தானே. 7ஆம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் காரகோபாவனாஸ்தி வேலை செய்யாது, உச்சமாக இருந்தால் வேலை செய்யாது, குருவோட சேர்ந்திருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ வேலை செய்யாது. மற்றபடி வந்து தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. 7ல் சுக்கரன் இருக்கலாம், சுங்கன் கேந்திரத்தில் இருக்கிறது யோகம்.
அடுத்தது வந்து செல்வி ராஜன் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் ஐயா, உங்கள் பதிவுகள் அருமையாக உள்ளது. இது மிகவும் அருமையான பதிவு. மாப்பிள்ளை இதே மாதிரி தான் பார்க்க வேண்டுமாங்க ஐயா? இல்லை, அங்கேதே நிற்கிறேன் சந்திரன் மாதிரி. பொண்ணு எப்படி வருங்கிறதையும் சொல்லியிருக்கேனே தவிர மாப்பிள்ளை எப்படி வருங்கிறத பற்றி நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலை. அதுக்கு தனியாக ஒரு வீடியோவாக பண்ணிடுவோம். அது அழகான மாப்பிள்ளைன்னு போட வேணாம், வாழ்க்கை துணை எப்படி வரும்னு போடுவோம். ஏன்னா அப்புறம் வந்து திருப்பி ராம் வெங்கி வந்து மறுபடியும் போட்டு ஒரு இது தகவல் கொடுத்துருவார், ஒழுங்கா போடியா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி நாகராஜ், அருமை சார், உங்கள் பதிவும் அருமை, உங்கள் பின்னால் உள்ள மலர்களும் அருமை. பெங்களூரில் லால்பார்க்கில் எடுத்தது சார் அந்த ஃபோட்டோலாம். இரு கேள்வி, 2ஆம் தாரம் எப்படி அமையும் என்பதற்கு 11ஆம் இடத்தை பார்க்க வேண்டுமா, இல்லை 7க்கு 3ஆம் இடமான 9ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும்? 11ஆம் இடம் சார். 11ஆம் இடத்ததிபதி வலுத்திருந்தால் ஒன்று பொருளாதாரத்தில் நிறையா சம்பாதிப்பாங்க, இல்லாட்டி பொண்டாட்டியில் நிறையா சம்பாதிப்பாங்க. ஒன்றுக்கு 2 பொண்டாட்டி சம்பாதிப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் சம்பாதிப்பாங்க, லாபம் நிறையா இருக்கும். அப்போ 11ஆம் இடம் தான் மருதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் சார். அடுத்தது 2ஆம் தாரம் அமைவது திருமணம் ஆனவரா அல்லது ஆகாதவரா என எப்படி காண்பது? சார், வயசையும் அவங்க நடந்து வர்ற தசாபுத்தியும் மேட்ச் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிருமே, கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆகிருக்குமா ஆகலையா அப்படிங்கிறத வந்து வயசையும் தசாபுத்தியும் மேட்ச் பண்ணால் தெரிஞ்சிடும். அதனால தான் வந்து நம்ம வந்து கோச்சாரம் அப்படிங்கிற அந்த இப்போ சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி பயிற்சிகளுக்கான பலன்களில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் போகிறதுக்கு, அதே மாதிரி புத்தாண்டு பலன்கள் போகிறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணாமல் போகிறதுக்கான காரணமே இந்த தசாபுத்தியை எடுத்துட்டோம்னா இந்த வயசோட மேட்ச் பண்ணல நிறைய விஷயங்கள் கடன்னு வெளில வந்துடும். அஃப்கோர்ஸ் இந்த தடவை ராகு கேது பயிற்சியும் ஒரு வித்தியாசமான முயற்சியாக பண்ணலான்னு தான் நினச்சிருக்கேன், பார்ப்போம். எனவே நன்றி. அன்புடன் ஹரியூர் தளபதி நாகராஜ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி சார். நீங்கள் கமெண்ட் கொடுத்தும் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம சந்திச்சும் ரொம்ப நாள் ஆச்சு. எனவே வாய்ப்பு கிடைக்கல, சந்திப்போம் சென்னை வரையில். அடுத்தது வந்து ஆனந்தராஜ் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. தத்துவம் 888, பாம்பின் விஷம் கூட பார்ப்பதற்கு அழகுதான், அழகு இருந்தால் அங்கே கண்டிப்பாக பிரச்சனை தான். விளக்கம், திருமணம் செய்து சினிமா எடுக்கப் போவதில்லை, வாழ்க்கை துணைநலத்தை தோற்றத்தை வைத்து எடுத்தால் தோற்றுத்தான் போக வேண்டியிருக்கும். வாழ்க்கை துணைக்கு குணநலனும் குடும்ப பொறுப்பும் தான் முக்கியம். இளைஞர்களே, இருபாலருக்கும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு காஷன் கொடுத்துருந்தாங்க. வாஸ்தவம் தான் சார். அகத்தின் அழகே அழகு இல்லையா? முகத்தின் அழகுங்கிறத விட அகத்தின் அழகு தான் அழகு. இருந்தாலும் அழகாக வருவாங்களா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏன் வந்து புறத்தோற்றத்தையே வச்சுக்கணும்? அகத்தோற்றத்தில் அழகாக இருக்கிறவங்களும் வருவாங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்களையும் எடுத்துக்கலாம் இல்லையா? எனவே மொத்தத்தில் நீங்கள் கொடுத்த எச்சரிக்கைக்கு நன்றி. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அந்த எச்சரிக்கையும். அடுத்தது யுவராஜன் கே, அழகான மனைவிக்கு அழகான பேக் ஸ்க்ரீன் சூப்பர் சார் அப்படின்னு வருந்தீங்க. அப்போ மற்ற பேக் ஸ்க்ரீன் நல்லா இல்லையா சார்? ஆக்சுவலாக அந்த பேக் டிராஃப்ட்டுக்காக நிறையா மெனக்கிறோம் சார். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவே ட்ராவலிங்லாம் நிறையா பண்ண வேண்டியதாக இருக்குது. அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி, அது ஒரு டேஸ்ட்டுக்காக ருசித்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லையா? அதனால் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பேக் டிராஃப்ட்டுக்காகவே வந்து நிறைய வீடியோ வந்து எடிட் பண்ண வேண்டியதை நானே பண்ணிடுறேன், அது மாதிரி வந்துடுது. எனவே நீங்கள் அதை குறிப்பாக சொன்னதுக்கு மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம் இல்லையா? அது வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த காமிக்குது. சர்மிளா செந்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. குட் மார்னிங் சார், யூ ஆர் மை கிரேட் இன்ஸ்பிரேஷன் சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆண்டவனுக்கு நன்றி, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுங்கிறத கேள்விப்படுறதுக்கே. அதே மாதிரி எனக்கு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து வாழ்வியலை சொல்லி கொடுத்தவங்க, ஜோதிடத்தை சொல்லி கொடுத்தவங்க, பொருளாதாரத்தை சொல்லி கொடுத்தவங்க அப்படின்னு நிறையா இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நானும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி. எனவே நம்மளும் நிறைய டைம் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே தான் இருப்போம். அதனால் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஜென்ரல் கமெண்ட்ஸை வந்து பார்ப்போம். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.